அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, திமுக, காங்கிரஸ் அவங்க பிரிஞ்சு டிவிகேவோட காங்கிரஸ் இணைய போறதா பயங்கரமா நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை எட்டிட்டுருக்கு. பேச்சுவார்த்தையில முன்னேற்றம்லாம் வருதுன்னு சொல்லி நீங்க பிரேக்கிங் பார்த்துட்டு இருக்கலாம். இத பத்தி நம்ம கிட்டத்தட்ட ஒரு நெறைய தடவ பேசியிருக்கோம். இன்னும் குறிப்பா நம்ம பேசுற விஷயம் என்னன்னா, காங்கிரஸோட டிவிகே இணைஞ்சுச்சு அப்படின்னா, டிவிகேக்கு பெரிய பலவீனமா இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு 234 தொகுதிக்குமான அந்த வேட்பாளர் பட்டியல் ஆல்ரெடி விஜய் அவர்கள் ரெடி பண்ணிட்டாரு. இந்த டைம்ல ஒரு பெரிய கட்சி சேருது அப்படின்னும்போது, கண்டிப்பா அவங்களுக்கான தொகுதி குடுக்க வேண்டி வரும். அந்த மாரி இடங்கள்ல இப்ப விஜய் அவர்களோட கட்சியில உழைச்சவங்க, இதுக்கு முன்னாடி கட்சியில விஜய் மக்கள் இயக்கத்துலருந்து பணிபுரிஞ்சுட்டு வந்தவங்க, வேட்பாளரா விருப்ப மனு குடுத்தவங்க, இவங்களுக்கெல்லாம் அங்க பேரிடியா இருக்கும். கண்டிப்பா உட்கட்சி பூசல் வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இது நியாயமா ஒரு போகக்கூடிய விஷயம். இப்ப நம்ம முதார்ந்து சொன்ன விஷயம் என்னன்னா, கண்டிப்பா திமுக விட்டுட்டு காங்கிரஸ் வரமாட்டாங்க. ஏன்னா, இன்னைக்கு திமுகவோட பலம் அப்படின்றது நாடாளுமன்றத்தில காங்கிரஸ்க்கு அந்த 29 எம்பிக்களோட அந்த சவுண்டோட அந்த வேணும் அவங்களுக்காக. அந்த ஒரு குரல் குடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா திமுகவ விட்டுட்டு காங்கிரஸ் வரமாட்டாங்க. இது நம்ம நார்மலா பேசிட்டு இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, நேத்து வரைக்குமே இந்த நிலை தான் நீடிச்சிட்டு இருந்துச்சு. கிறிஸ் சோடாங்கிறவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கில நாளிதழுக்கு நாளிதழ் பேப்பருக்கு பேட்டி குடுக்கும்போது, இத உடைச்சு விட்டுறாரு. என்ன, நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. இது ஏற்கனவே நம்ம பேசினது. ஏன்னா, விஜய் அவர்கள் தெளிவா சொன்னது, நீங்க யார் வேணாலும் என் கூட பேச்சுக்கு வரலாம், கூட்டணிக்கு வரலாம், எங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம். உங்களுக்கு தொகுதி வேணும் அப்படின்ற எல்லா பேச்சுவார்த்தையும் வெளிப்படையா நடக்கணும். ஏன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேல இரவு நட்சத்திர விடுதிகள் அந்த மாதிரி இடங்கள்ல உட்கார்ந்து பேசும்போது, இது தலைமைக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற விதமா இருக்கு. இது சரியா வராது. நீங்க பகிரங்கமா பேசுங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் கண்டிச்சு விட்டுருப்பாரு. இது நார்மலா இருக்கிறது. எல்லா கட்சியிலயும் இது சொல்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரகசிய பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனா இது பார்த்தீங்கன்னா ரகசிய பேச்சுவார்த்தை வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்க. நேருக்கு நேரா உட்கார்ந்து பேசுங்க. உங்களுக்கு தொகுதி பங்கீடும் எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு குடுக்குறது எல்லாமே ஓகேனா நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு ரீதியா தான் ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் டீலிங் ஃபோன்ல ஓகே பண்ணிட்டு 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. இது வெளியில வராத அப்டேட்டு. இன்னும் முக்கியமான அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் மார்ச் 5ஆம் தேதி தமிழகத்துக்கு வராரு. அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா, 1,00,000 பேரை திரட்டி பெரிய அளவிலான ஒரு மாநாடு போடணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோட வராரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்காரங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, திமுகவோட தான் இன்னமும் கூட்டணியில இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சலசலப்பு அப்படின்றது ஓயவே மாட்டேங்குது. இது கூட்டணி கட்சிகளுக்கும் 2 பேருக்கும் இருக்கிற பெரிய மனக்கசப்பு போயிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையா ஒரு பேரிடியா, விஜய்க்கே பேரிடி அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த தேர்தல் வியூக வகுப்பாளரா இருக்கிறவர் ஜான் ஆரோக்கியசாமி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விசிகால இருந்து வந்த நம்ம ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவர் அங்க செயல்பட்டுட்டு இருந்தாரு. இப்ப இவர் இங்க செயல்பட்டுட்டு இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல பயணிக்கும் போது இது பெரிய பஞ்சாயத்துல நின்னுட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு புஷி ஆனந்த் அவர்கள் இவங்க 2 பேத்துக்கும் சமரசம் பண்ணணும்னு நினைச்சா கூட ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்றவரோட பயங்கர ஹெட் வெயிட் அங்க ஒரு பெரிய மைனஸா நிக்குது. ஏன்னா இப்ப உண்மையிலே பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கா இருக்கட்டும், சிறு சிறு நிர்வாகிகள் எந்த போஸ்டிங்கா இருந்தாலும் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி மக்கள் இயக்கத்துல இருந்து பயணிச்சவங்களுக்கு தான் நாங்க பொறுப்பு தருவோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்ல வராரு, இந்த வேட்பாளர்கள் நீங்க உங்களோட மக்கள் இயக்கத்துல இருந்து பயணிச்சுட்டு வந்த இவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம தோத்து போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு பின்புலம் இருக்கிற மாதிரியும் ஓரளவுக்கான அந்த ஏரியாக்கள்ல இருக்கிற செல்வந்தர் அந்த மாதிரியான ஆட்களை நீங்க போடும்போது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். அவங்களும் மக்களுக்கு நல்லது செய்வாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கான அந்த ஓட்டு கேட்க போறத எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க போடுற ஆள் வேணான்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் பேப்பரே தூக்கி போட்டுட்டதாகவும், இதுதான் நான் கொடுக்குற லிஸ்ட், இதைத்தான் விஜய் அவர்கள் ஏத்துக்கணுன்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஹெட் வெயிட்டா பேசியிருக்காரு. புஷி ஆனந்த் அவர்களுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் இந்த பஞ்சாயத்துன்றது நீட்டிச்சுக்கிட்டே வந்த நிலைமையில இப்ப ஆதவ் அர்ஜுனாவும் அதே வேலை தான். இப்ப அவரும் தேர்தல் வியூகம் வகுக்கிறது, விஜய் அவர்கள் எங்க பிரச்சாரம் போறது, அவங்க என்ன பேசணுன்றது இதெல்லாம் எல்லாமே ஒரு பக்கம் எடுத்துட்டு கொண்டுட்டு போயிட்டு இருக்கும்போது தேர்தல் அறிக்கை சம்பந்தமா இப்ப பார்த்தீங்கன்னா, மக்கள் கிட்ட கருத்து கேட்டு தான் தேர்தல் அறிக்கையை எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த தேர்தல் அறிக்கை சம்பந்தமா கூட ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்றதாகவும், அதை எதையுமே புஷி ஆனந்த் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி பெரிய பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கட்சி ரீதியாக அடி விழுகுது. ஏன்னா எங்க ஒருமே ஒரு பிரச்சார கூட்டம் நடத்த போகும்போது பொதுச் செயலாளர் அவர்கள் நான் கலந்துக்க மாட்டேன்னு வற்புறுத்தி அவரை கலந்துக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும், இந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே பல்வேறு பிரச்சனை போறனால தான் 2 இடத்துல விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு பொதுக்கூட்டத்துல, தயவு செய்து கட்சிக்குள்ள இருக்கிறவங்க ஒற்றுமையா இருங்க, மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளை ஒற்றுமையா செயல்பட விடுங்கன்னு சொல்லி இந்த ஒரு பஞ்சாயத்தை மெயின் பண்ணி தான் விஜய் அவர்கள் தெளிவா பேசியிருப்பாரு. இது கட்சி ரீதிக்கு கண்டிப்பா ஒரு பெரிய மைனஸை கொடுக்குற இடமா இருந்தா கூட இப்ப காங்கிரஸ் கட்சி அப்படின்றது டிவிகே கூட நேரடியாவே, அதாவது மறைமுகமா இல்லாம நேரடியாவே டீலிங் பேசிட்டு இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் போயிட்டு இருக்கு அப்படின்றது ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு
பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து டிவிகேவோட வந்து இணையுது அப்படின்னா கண்டிப்பா வியூகத்தை நம்ம மாத்தி ஆகணும். விஜய் அவர்களோட அந்த தொகுதி அப்படின்றது இப்ப பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதி தான் அடிபட்டுட்டு இருக்கு. பெரம்பூர் தொகுதி அப்படின்றது அந்த வட சென்னையில இருக்கிற முக்கியமான பகுதியா இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் அங்கதான் நிக்க போறாங்கன்றது வரும். அந்த மாதிரி இப்ப காங்கிரஸ் வந்து டிஎம்கே விட்டுட்டு பிரிஞ்சு வரும்போது கண்டிப்பா வந்து டிஎம்கே சைட்ல இருந்து பெரிய ஒரு மைனஸ் வந்து இன்னைக்கு டிவிகே வந்து விழுகும். அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட தொகுதிகள் பயங்கரமா அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க காங்கிரஸ்க்கு அங்க கொடுக்கும்போது எதிரில் இருக்கிற பாஜக பிளஸ் ஏடிஎம்கே இவங்க வந்து ஈஸியா வாக்கு வங்கியை அதிகரிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து இன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமி ஆலோசனை கொடுக்கறதாகவும் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி புஷி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாஜகவோட அதிமுக கூட்டணி அப்படின்றது பாத்தீங்கன்னா பாஜக வந்து 70 சீட்டு கேட்டு கிட்டத்தட்ட 40 சீட்டுக்கு வந்திருக்காங்க அதிமுக. இன்னும் பாத்தீங்கன்னா பாஜக தான் வந்து அதிமுகவே சீட்டு ஒதுக்குற ஒரு நிலைமையா இருக்கு. அந்த கட்சியோட கூத்து அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. இந்த வாரம் பூராமே வந்து இந்த பாத்தீங்கன்னா நம்ம டிவில எல்லாம் பார்த்துருப்போம். இந்த வாரம் காமெடி வாரம், இந்த வாரம் சண்டை வாரம், இந்த வாரம் சாமி வாரம்ன்ற மாதிரி இந்த வாரம் முழுக்க காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துற வாரம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறனால குத்து மதிப்பா இப்போ காங்கிரஸை விட்டுட்டு டிஎம்கே பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா இது காங்கிரஸ்க்கு தான் மைனஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நியூஸ். அப்படி ஒருவேளை ஏதாவது 7வது விஷயத்தை தாண்டி 8வது விஷயத்தை தாண்டி நடந்துருச்சு அப்படின்னா கூட டிவிகேக்கு வர்றாங்க அப்படின்னா இது கண்டிப்பா டிவிகேக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு பலம் அப்படின்றதும் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் இப்பதான் வந்து முதல் தேர்தல் அப்படின்றனாலையும் நம்ம கைக்கு வந்து அதிகமாக கூடுதல் பலம் தேவை அப்படின்றதுனாலையும் ஒரு பக்கம் நம்ம காங்கிரஸை ஏற்றுக்கிட்டா கூட தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இன்னமும் காங்கிரஸை எதிர்த்து நிற்கிறவங்க. ஏன்னா இனப்படுகொலை அப்படின்ற ஒரு இடத்துல இலங்கைக்காரங்களுக்கு எதிராக வந்து காங்கிரஸ் வந்து செயல்பட்டுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி தமிழ் தேசியம் பேசுகிற யாருமே வந்து காங்கிரஸ் சைடு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் கூட இன்னமும் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து விஜய் கூட இருக்காங்க அப்படின்றனால காங்கிரஸ் வந்து சேருதுன்னா இவங்களுக்கு இது ஏற்றுக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு குரூப் இன்னும் கூட நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இனப்படுகொலை அதெல்லாம் பற்றி பேசுங்கன்னு சொல்கிறீங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் அதோட தெளிவான வீடியோ இப்போ காங்கிரஸ் வந்து சேர்றாங்க அப்படின் போது நம்ம கண்டிப்பாக அந்ததையும் நம்ம சொல்லி ஆவோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, பல்வேறு மாநிலங்களிலே தன்னோட கட்சியை வந்து ஆளும் கட்சியாகவும் இருக்காங்க, எதிர்கட்சியாகவும் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்றது அப்படின்றது உண்மையிலே நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். விஜய் அவர்கள் அரியணை ஏறி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றது தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு. இதுக்கு ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஏதோ பணம் வாங்கிட்டாரு இந்த மாதிரிலாம் வந்து அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசுறாரு, இவர் வந்து கட்சிக்கு நல்லது செய்கிறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவரை திட்டுறீங்க. அவருக்கான வேலைன்றது ஒன்று இருக்கும். இப்போ அவர் வந்து ஒரு யூக வகுப்பாளராக இருக்கும்போது அவருக்கு வந்து அவரோட மைண்டுக்கு எட்டுற சில விஷயங்களை அவர் வந்து சொல்றாரு அப்படின்றனால நம்ம உடனடியாக அவரை எதிர்த்து பேசணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து கட்சிக்கு நல்லது செய்யணும், தலைவரை முதல்வர் ஆக்கணும், வெற்றி தலைவரை வந்து முதல்வர் ஆக்கணும், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் இன்னைக்கு அறிவிச்சு பெரம்பூர்ல தான் நிற்கணும்னு தீர்மானம் வரைக்கும் போட்டிருக்காங்க அப்படின் போது கண்டிப்பா அவங்களும் வந்து அதுக்கான வேலைகள் பார்ப்பாங்க. என்ன அது அடிமட்டத்தில இருந்து வர்ற தொண்டர்களை வந்து ஜான் ஆரோக்கியசாமி விலக்கி வைக்கிறதா வர்ற அந்த ஒரு மைனஸ் செய்தி அப்படின்றது கண்டிப்பா பெரிய ஒரு மைனஸாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இருக்கிற உட்பூசல் அப்படின்றது எல்லா கட்சியிலையும் நிலவுறது தான். அதனால நம்மளுக்கு அதுக்கும் நம்ம அதை பேசுறதுக்கான டைமிங்கும் தலைவர் அவர்கள் வந்து தெளிவாக முடிவெடுத்து சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம அதை விவாதிக்கும் பண்ணலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் கட்ட அந்த செயலாளர்கள் நிர்வாகிகள் வந்து தொலைக்காட்சிகளுக்கோ நேர்காணல்களுக்கோ பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து இப்போதைக்கு அதை பற்றி பேசாமல் நம்ம ஒத்தி வைக்கிறோம் அப்படின்றனால அடுத்தடுத்த வீடியோக்களும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த காங்கிரஸ் கூட்டணி நல்லா கேட்டுக்கங்க, முடிவாக நான் சொல்கிறது தமிழக வெற்றி கழகத்தை வச்சு டிஎம்கே கிட்ட அதிக டீல் பேசுறதுக்காகத்தான் இந்த காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது இன்னைக்கு டிவிக்கே வச்சு காங்கிரஸ் விளையாடுறாங்க அப்படின்றது நம்மளுடைய கருத்து. அப்படி ஒருவேளை ஏதோ ஒன்று பெரிய அதிசயம்லாம் நடந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அது தாவேகாவுக்கு பலம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை தயவுசெய்து உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ காங்கிரஸ் வந்து சேர்றது நல்லதுன்னு சில பேர் சொல்கிறீங்க, நல்லதை விட அதிகம் கெட்டது அப்படின்றது தான் அதிகமாக நம்ம கமெண்ட்டில் வருது. அதையும் நீங்கள் உங்களோட வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.